ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரோஹித் சர்மாவோட ரிலீஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கன்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஈவன் ஆர்டிஎம் கூட அந்த இடத்துல வந்துட்டு நம்மளுடைய ரோஹித் சர்மாவுக்கு எம்ஐ பயன்படுத்துவாங்களா அப்படிங்கிறதும் ஸ்டில் ஒரு கொஷின் மார்க்காக இருக்குது. ஸோ காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நேற்றே வந்து இந்த ஒரு ரிப்போர்ட்ஸ் வந்து சஜஸ்ட் ஆகிட்டு இருந்தது. ஸோ ரொம்பவே அன்சர்டனிட்டி தான் நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் டீமில் மறுபடியும் ரோஹித் சர்மா இருக்கிறது. ஸோ இது ஈவன் வந்து ஹர்பஜன் சிங்குமே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஸோ ஹர்பஜன் சிங் ஃபார்மர் எம்ஐ பிளேயர், அவரும் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் அப்படிங்கிறத வச்சு பார்க்கும்போது ஸோ ரோஹித் சர்மா புது டீம் போகிறதுக்கான சான்சஸ் 90% கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவரோட ஒப்பீனியனையும் அவர் ஷேர் பண்ணியிருந்தார். காரணம் என்ன அப்படின்னா, ஐபிஎல் மெகா ஆக்ஷனோட ரூலும் அந்த மாதிரி இருக்குது. பேரலி சேலரி இஷ்யூஸ் அப்படிங்கிறதும் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ப்ராப்ளமாக வருது. சேலரி இஷ்யூ அப்படிங்கிறது ரோஹித்துக்கு அப்படின்னு கேட்டால் கிடையாது, டீமுக்கு. ஸோ 140 crore அப்படின்னு சொல்லி பர்ஸ் அமௌண்ட்டை அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் வந்துட்டு எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ இப்போ வந்து நம்ம பிளேயர்ஸோட ரிலீசஸ் அண்ட் ரிட்டன்ஷன்ஸ் அப்படிங்கிறத பார்க்கும்போது நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு அன்கேப்டு பிளேயரை நம்ம ஸ்குவாடுக்குள்ளே வந்துட்டு ரீட்டைன் பண்ணி ஆகணுங்கிற விஷயம் இருக்குது. ப்ளஸ் டீம் வந்துட்டு ஒரு ஆர்டிஎம் கொடுக்குறாங்களா 2 ஆர்டிஎம் கொடுக்குறாங்களா, அது இன்னும் வந்துட்டு நமக்கு ஒரு பேரலி வந்து டவுட்டில் இருக்குது. ஸோ இப்போ ஒரு அன்கேப்டு பிளேயர் அப்படின்னா கண்டிப்பாக திலக் வர்மா உள்ள நம்ம ரீட்டைன் பண்ணிடுவோம். பேரலாக நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ரோஹித் சர்மா வந்துட்டு இப்போ அவருடைய சேலரி அப்படிங்கிறது வந்து 15 crores அப்படிங்கிற அந்த ஒரு ப்ராக்கெட்டில் இருக்குது. சேம் அமௌண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 15 crores அப்படிங்கிற ப்ராக்கெட்டுக்கு தான் கண்டிப்பாக வந்து நம்மளுடைய ரோஹித் சர்மாவோட சேலரி கிராப் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாரோட சைடில் இருந்தும் ஒரு மிகப்பெரிய லெவலாக ஆசையாகவும் இருக்கும். இப்போ வந்துட்டு எம்எஸ் டோனி அவருடைய சேலரி கேப்பை வந்து ரீசெண்ட் இயர்ஸில் குறைச்சிட்டு இருக்காரு. ஸோ அதே மாதிரி இந்த வருஷம் மெகா ஆக்ஷன்லேயும் அவர் வந்து ரீட்டைன் ஆனார்னா அவருடைய சேலரி கேப்பை அவர் குறைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. காரணம், அவர் வந்து இப்போ இந்தியன் டீமில் ஆல் ஃபார்மட்ஸ்லேருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டார். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் ரிட்டையர்ட் ஆகியும் வந்து 5 years அப்படிங்கிற அந்த ஒரு டைம் பீரியட் இருக்குது. பட் இப்போ தான் வந்து ரோஹித் சர்மா T20 மட்டும் தான் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. பட் ஒரு T20 வேர்ல்டு கப் வின்னிங் கேப்டன் அப்படிங்கிற ஒரு க்ரைட்டீரியாவோட தான் இந்த ஒரு ஆக்ஷனுக்குள்ளே அவர் வராரு. ஸோ டீமை பொறுத்த வரைக்கும் ஹர்திக் பாண்டியா வந்து கேப்டனாக ரீட்டைன் ஆகிட்டார் அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 3 பிளேயரை ரீட்டைன் பண்ணணும். அதில் வந்துட்டு ஒரு அன்கேப்டு பிளேயராக திலக் வர்மா அந்த இடத்துல வந்துடுவார். ஸோ இப்போ 2 பிளேயர், இன்னும் 2 பிளேயர் இருக்காங்க. அந்த 2 ஸ்பாட்டுக்கு வந்துட்டு சூரியகுமார் யாதவ், பும்ரா, ரோஹித் சர்மா அப்படின்னு இந்த 3 பேர் போட்டி போடுறாங்க. ஸோ பேரலி வந்துட்டு அதில் ஓவர்சீஸ் பிளேயர்ஸோட ஸ்பாட் இருக்குது. ஸோ ஓவர்சீஸ் பிளேயர்ஸில் வந்து பெருசாக நம்ம ரீட்டைன் பண்ணுற அளவுக்கு எந்த ஒரு பிளேயரும் நம்மக்கிட்ட இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து வச்சுட்டாலுமே இந்த 3 பிளேயர்ஸில் 2 பிளேயர்ஸை தான் நம்ம ரீட்டைன் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து சூரியகுமார் யாதவுக்கு ஆல்ரெடி வந்துட்டு நிறைய இடத்துல ஆஃபர் வந்துட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதை கூட நான் வந்து தனியாக ஒரு இடத்துல போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பும்ராவை கண்டிப்பாக விட முடியாது. ஸோ அப்போது வெளியே விடணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ரோஹித் சர்மாவை தான் வெளியே விடணும். ஸோ அப்படி ரோஹித் சர்மாவை வெளியே விடும்போது அவருடைய பேஸ் ப்ரைஸ் ஆஃப் 2 crores அப்படிங்கிறதுல தான் அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது ஸோ 15 crores அப்படிங்கிறதோடையே வந்துட்டு ரோஹித் சர்மாவோட அந்த ஒரு பிட்டிங் அப்படிங்கிறது வந்து முடியணும். சப்போஸ் அந்த ஒரு பிட்டிங் 15 crores அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி போயிட்டு இருந்தது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து ஆர்டிஎம் பண்ணுறதுக்கு மும்பை இந்தியன்ஸ் டீம் கண்டிப்பாக யோசிப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி வந்து ரோஹித் சர்மாவுக்கு டெல்லி, எல்எஸ்ஜி போன்ற அணிகள் வந்துட்டு அந்த இடத்துல கொக்கி வச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து கேப்டனாக வந்துட்டு நம்மளுடைய ரோஹித் சர்மா வேணும் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க வந்து கொக்கி போட்டு வச்சிருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ கண்டிப்பாக வந்து 15 crores அப்படிங்கிற ப்ராக்கெட்டெல்லாம் தாண்டி தான் வந்துட்டு நம்மளுடைய ரோஹித் சர்மாவோட பிட்டிங் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒப்பீனியனாக இருக்குது. ஸோ அப்போ ஆர்டிஎம் பண்ணுறதுக்கும் அவங்க தயங்குறாங்க அப்படின்னா 2 ஆர்டிஎம் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக பேரலி சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஆர்டிஎம் பண்ணலாம். பட் ஒரு ஆர்டிஎம் தான் கொடுக்குறாங்க, அந்த ஒரு ஆர்டிஎம்மை கண்டிப்பாக ரோஹித் சர்மாவுக்கு தான் யூஸ் பண்ணுமா அப்படின்னு கண்டிப்பாக அவங்க வந்து யோசிக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதே தான் இப்போ வந்து ஹர்பஜன் சிங் சொன்ன மாதிரி தான் ரோஹித் சர்மாவோட ரிட்டன்ஷன் அப்படிங்கிறது அன்சர்டனிட்டியாக தான் போயிட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ரோஹித் சர்மாவுக்கு புது டீம் போகிறதுக்கான சான்சஸும் ரொம்ப ஹெவியாக இருக்குது. ப்ளஸ் அவருடைய ஏஜ் ஃபேக்டர் அப்படிங்கிறத வச்சு இப்போ நிறைய பேர் சொன்னது என்னென்னா, ப்ரோ அவருக்கு வந்து ஏஜ் இல்லை, ஸோ அதனால் வந்து அவர் ஆடினார்னா 2 வருஷம் தான் ஆடுவார். ஸோ அப்படி இருக்கும்போது அவரை வந்து பெரிய லெவலில் பிட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில கமெண்ட்ஸை வந்து நம்ம சேனலில் நான் படித்தேன். பட் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஏஜ் ஃபேக்டர் அப்படிங்கிறதையும் தாண்டி ரோஹித் சர்மாவோட இன்டென்ட் அண்ட் மைண்ட் செட் தான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். ஆஸ் அ கேப்டனாக ரோஹித் சர்மாவோட எக்ஸ்பீரியன்ஸ் மொதல் விஷயமாக நான் வைக்கிறேன். ஸோ அதே நேரம் அவருடைய இன்டென்ட் ஆஃப் த கேமும் அவருடைய மைண்ட் செட் ஆஃப் த கேமும் ரொம்ப 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 க்ரூஷியலாக இருக்கும் அவர் எந்த டீமுக்கு போனாலும். ஏன்னா இப்போ சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐ அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆர்ச் டிரைவராக மாறுறதுக்கான ரீசனே நிறைய இடத்துல ஒரு ரன் வித்தியாசத்தில்
சொல்லலாம். அந்த இடத்துல மேட்சை ஜெயிச்சு க்ரூஷியலான மேட்சஸை வந்து வின் பண்ணியிருந்தார். ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டும் அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கும் ஸோ நம்மளுடைய ரோஹித் சர்மா சைட்லேருந்து மட்டும்தான் வரும் அப்படிங்கிற லெவலுக்கு வந்து நம்மளால் வந்து அடித்து சொல்ல முடியும். ஸோ அந்த லெவலில் வந்துட்டு அவருடைய மைண்ட் செட் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் ஒரு டீமுக்கு. ஸோ மும்பை இந்தியன்ஸ் லாஸ்ட் டைம் அவரை கேப்டன்சிலேருந்து எடுத்துகிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து அவருடைய ரோலை வந்து அவரால் ப்ளே பண்ண முடியல. ஈவன் அவர்கிட்ட வந்துட்டு அவங்க நிறைய அட்வைஸாவது வாங்கியிருக்கலாம். ஸோ அதை கூட அவங்க வந்து பண்ணல அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு ஒப்பீனியனாக இருந்தது. ஸோ அந்த இடத்துல வந்து ஹர்திக் பாண்டியாவுக்கு ஃப்ரீடம் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை அவங்க பண்ணியிருந்தாங்க. பேரலி ஹர்திக் பாண்டியா வந்து குஜராத் டைட்டன்ஸோட ஃபஸ்ட்டு சீசன்லேயே ட்ராஃபியும் வின் பண்ணிட்டதுனால ஸோ அந்த இடத்துல வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருந்தது. ஸோ இந்த தடவை வந்துட்டு ரோஹித் சர்மா உள்ளே இருந்தார்னா அந்த ஒரு மும்பை இந்தியன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ரோஹித் சர்மா உள்ளே இல்லை அப்படின்னா ஒரு குஜராத் டைட்டன்ஸோட மினி டீமை பார்க்குற மாதிரி கண்டிப்பாக மும்பை மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்படி இருந்தாலும் வந்து நமக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது ட்ராஃபி தான். ஸோ அதை ஹர்திக் பாண்டியா அடித்து கொடுத்தாலுமே நல்ல ஒரு விஷயம் தான். பட் ஆனால் வந்து ரோஹித் இவ்வளோ தூரம் வந்து ஒரு டீமை உருவாக்கி கொடுத்துட்டு இப்போது இவங்க வந்து சேலரி இஷ்யூ அப்படிங்கிற மாதிரி எதையோ பண்ணி அவரை வெளியே விடுறது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் வந்து தப்பான விஷயமாக தான் தெரியுது. ஸோ இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படின்னு தான் வந்து நான் சொல்ல வரேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.